இல்ல அதாவது விஜய் ஒரு பெரிய குழப்பமான மனநிலையில இருக்கார். இன்னும் எந்த முடிவையும் அவரால எடுக்க முடியலன்றதுதான் அவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட் உணர்த்துது. முதல்ல பாஜக எதிர்ப்பு, திமுக எதிர்ப்புன்னு 2 எதிர்ப்பையும் ஒண்ணா கொண்டு வந்து குமுலேட் பண்றாரு. குமுலேட் பண்ணிட்டு பாஜக எதிர்ப்பை மென்மையாகவும், திமுக எதிர்ப்பை வன்மையாகவும் பதிவு செய்றார். நீங்க உங்களுடைய கொள்கை எதிரி யாராக இருக்கணும்? உங்களுடைய கொள்கை வழிகாட்டிக்கு யாரெல்லாம் எதிரியாக இருந்தார்களோ அவர்கள் தான் உங்களுக்கு எதிரி. இப்ப எனக்கு திராவிட சித்தாந்தம் தான் இயங்கியல். நான் திராவிட இயக்கத்தினுடைய நீட்சியாகத்தான் இயங்கணும்னு நினைக்கிறேன். அப்ப திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு யாரெல்லாம் இங்க எதிராக இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நான் எதிர்க்கிறேன். இது ஒரு சித்தாந்த எதிர்ப்பு. எனக்கு என்ன பிஜேபி பங்காளி சண்டையா? எனக்கு என்ன அமித்ஷா இங்க வரக்கூடாதுன்ற நோக்கமா? இல்ல. இங்கே சமூக நீதி பேசுகிறோம். இங்கே நல்லிணக்கம் பேணுகிறோம். இங்கே இருக்கக்கூடிய அரசியல் என்பது திராவிட இயக்கத்தினுடைய அரசியல். இந்த அரசியலுக்கு எதிராக அரசியல் செய்வதற்கு யார் வந்தாலும் அவர்களுக்கு யார் துணை நின்றாலும் எதிர்க்கணும்ல. இதான நிலைப்பாடு. பெரியாரை, அண்ணாவை ஆன்மீகத்தின் பெயரால் ஒரு மாநாடு நடத்தி அந்த மாநாட்டில் அரசியல் பேசி அவர்கள் குறித்த புகழை குறைத்து மதிப்பிட்டு ஒரு காணொலியை ஒளிபரப்புகிறார். இதன் மூலமாக இந்து மக்களுக்கு ஏதோ விரோதிகள் போல இருவரையும் காட்டுவதற்கு முயற்சிக்கிறார்கள். இந்த முயற்சியை கண்டிக்க வேண்டுமா வேண்டாமா? உங்களுடைய கொள்கை வழிகாட்டின்னு நீங்க பெரியாரை அடையாளப்படுத்திட்டீங்க. அப்படித்தானே சொல்லியிருக்கீங்க. நீங்க வச்சிருக்கிற படத்துல 5 படம் வச்சிருக்கீங்க. அந்த 5 படத்துல பெரியாருடைய படமும் இருக்கு. அண்ணாவுக்கு படம் இல்ல, அது வேற. பெரியாருக்கு படம் இருக்கா இல்லையா? அப்ப பெரியார் குறித்து ஒரு இல்ல அவதூறு செயற்குழு கூட்டத்துல பரப்பப்படுகிறது. அதை கண்டிக்கிறாருல்ல. இல்ல அது வரேன். அந்த பாயிண்ட்டுக்கு நான் வர்றேன். அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? உடனடியா கண்டனத்தை பதிவு செய்திருக்கணும். எப்ப நீங்க கண்டனத்தை பதிவு செஞ்சீங்க? 10 நாள் கழிச்சு. ஏன் முதல் நாள் ராத்திரி தான் தூங்கி எந்திரிச்சீங்களா? தமிழ்நாட்டுல ஒரு இஷ்யூ வித்தின் எ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஃபிளாஷ் ஆகுது சார். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு பிரச்சனை நடந்து அடுத்த ஒரு சில வினாடிகளில் அந்த பிரச்சனை தமிழ்நாடு முழுமைக்கும் போய் சேருது. அப்போ ஒரு பிரச்சனை முடிஞ்ச பிறகு 10 நாள் கழிச்சு நீங்க ஒரு செயற்குழு போனா, நீங்க ஒரு தடவையும் செயற்குழுவை கூட்டுற வரைக்கும் அந்த பிரச்சனை குறித்து என்ன கருத்து உங்களோடது தெரியாம தமிழ்நாடு வாய் பொளந்து பார்த்துக்கிட்டே இருக்குமா? விஜய் என்ன சொல்ல போறாரு தெரியலையே, எப்ப செயற்குழு கூட்ட போறாரு தெரியலையே, அவர் கூட்டுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அந்த பிரச்சனை காத்திருக்குமா? என்ன சார் உங்க நிலைப்பாடு?